வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று 17/12/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மார்கழி 2 புனர்பூச நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை துவிதியை பகல் 12:47 வரை, அதன் பிறகு திருதியை. இன்று சித்த யோகம். இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸ்ரீ ரமண மகரிஷியோட 145வது ஆண்டு ஜெயந்தி. திருச்சுழியில் பிறந்தவர். பல பேரோட தலை சுழியையே நல் வழிகாட்டி மாற்றிய ஒரு அருமையான ஞானி. 20ஆம் நூற்றாண்டிலும் உடலில் புற்றுமண் மூடி தவம் பண்ணுற அளவு, புற்றுமண் மூடுற அளவு 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தவம் பண்ணுற அளவு ஞானிகள் இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை பல பேர் உணர்த்தியிருக்காங்க. அதில் ரமண மகரிஷி ரொம்ப முக்கியமானவர். சிவனுடைய தரிசனத்தை நேரடியாக பெற்ற ஒரு மிகப்பெரிய ரிஷி, மகானவர். ராகு காலம் காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் 12லிருந்து 1:30 மணி வரை. நல்ல நேரம் எனப்படும் சுப ஓரைகள் காலை 8லிருந்து 9, 12லிருந்து 1, 7லிருந்து 8. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. தெரிஞ்சுக்கலாம் வாங்க, பகுதியை பார்ப்போம். அன்புள்ள ஐயா, கோவில் திருவிழா சமயத்தில் அலங்கார மண்டபத்தில் சுவாமிகளுக்கு தீபாரணை காட்டப்பட வேண்டிய நேரத்தில் திரை போடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிலர் திரை இடுக்குகளில் அர்ச்சகர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். சாமிக்கு அப்போ என்னெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்கங்கிறத வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது என்பதற்கு தானே திரை போடுகிறார்கள். ஏன் பார்க்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை அவர்களுக்கு புரிய வைங்களேன். அதாவது கோவிலில் இந்த மாதிரி சம்பிரதாயம்னு இருக்கிறப்போ அந்த கோவிலுக்கு வரவங்க நம்பிக்கை இருந்தால் தான் அங்கே உள்ளே வரணும், ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி வேணும்ன்ட்டு இடுக்கில் எட்டி பார்க்குறவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் அபிஷேகம் முடிஞ்சு அவருக்கு அலங்காரம் பண்ணுறப்போ, ஆடை உடுத்துறப்போ திரை போடுறது, நைவேத்தியம் பண்ணுறப்பையும் திரை போடுறது, இதுக்கெல்லாம் பின்னால் சில காரணங்கள் இருக்குது. தெய்வ விக்கிரகம் ஏதோ ஒரு சிலையை பண்ணோம் அப்படியே போய் வச்சிடுறோன்னு பண்ணுறது கிடையாது. யந்திர பிரதிஷ்டை, பிராண பிரதிஷ்டை மாதிரி பல பிரதிஷ்டைகள், ஜலவாசம், தானியவாசம், ஸ்வர்ணவாசம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் 48 நாட்கள் கரெக்டாக இது பண்ணி பல மூலிகைகளெல்லாம் வச்சு, பல சக்தி வாய்ந்த யந்திர தகடுகள், மூலிகை தகடுகளெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்குன்னு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி விக்கிரகத்துக்கு அடியில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த விக்கிரக இன்ஸ்டாலேஷனுங்கிறது நடக்கிறது. பழனி முருகன் நவபாஷானத்தில் பண்ணவர், அவரை வழிபடுறது விசேஷம். மருத்துவ குணம் அவரை வழிபடுறது மூலமாக நமக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுறது. அது கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் எந்த கோவில் விக்கிரகமாக இருந்தாலும் பழமையான கோவில் விக்கிரகங்களுக்கு பண்ணப்படுற அந்த அபிஷேகம், அந்த தண்ணி, பால், அதெல்லாம் நம்ம குடிக்கிறதுங்கிறது அவ்வளவு நல்லது. காரணம், அதில் அவ்வளவு சயின்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது இருக்குது. இந்த அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் வெளிப்படுற அந்த வைப்ரேஷன், அந்த விக்கிரகத்திலேருந்து, தெய்வீக விக்கிரகத்திலேருந்து சில கதிர்வீச்சு மாதிரி, ரேடியேஷன் மாதிரி வெளிப்படும், குட் ரேடியேஷன்ஸ். அதெல்லாம் அப்படியே காற்றோட காற்றாக கலந்து நம்ம மேலே படுறப்போ நமக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணுற டயத்துலையோ நைவேத்தியம் பண்ணுற டயத்துலையோ நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால தான் திரை போடுகிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியாமல் சில பேர் இதை பற்றி கிண்டலாக நையாண்டியாக எதாவது பேசிடுவாங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு எதுவும் உள்நோக்கம்ங்கிறது இருக்காது. தமாஷா சில பேர் பேசுவாங்க, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு. ஷேமம், மயிலாடுதுறை. ஐயா, கேரளாவில் உள்ள அஞ்சுகளம் என்ற ஊரில் உள்ள சிவன் ஸ்தலம் மூவர் பாடிய ஒரே மலைஸ்தலம் என்கிறார்களே, இது உண்மையா ஐயா? இந்த கோவில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த மூவரை தவிர்த்து யாரெல்லாம் பாடியிருக்காங்க, எந்தெந்த மகான்கள்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்கங்கிறத மறுபடியும் ஒரு தடவை தரவு பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கார் ஐயா, கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற குருவாயூர் கிருஷ்ணன் கோவில் 108 திவ்ய தேசத்தில் இடம்பெறவில்லையே, ஏன்? இது மட்டும் இல்லை, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் எவ்வளோ பழமையான கோவில். அங்கே பசுங்கன்றோட பெருமாள் இருப்பார். இன்றைக்கும் பல அதிசயங்களை அங்கே மன்னார்குடி ராஜகோபாலன் பண்ணின்னு இருக்கார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலும் 108 திவ்ய தேசங்களில் இல்லை. அப்படி 108 திவ்ய தேசங்களில் ஏன் அது இல்லைங்கிறதுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க முடியாது. 12 ஆழ்வார்களில்
ஒருத்தரோ இல்லை 2 பேரோ அட்லீஸ்ட்டு அங்கே போய் பாடுவதற்கான சூழ்நிலை கடவுளுடைய உத்தரவு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான கோவில் தான். குருவாயூர் வந்து குரு பகவான் வாயு பகவான் 2 பேரும் சேர்ந்து துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கிற நேரத்தில் அங்கே அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் குருவாயூரப்பன் பல பேர்கிட்ட அங்கே பேசின்னு இருக்கார். நாராயணபட்டத்திரியிலேருந்து ஆரம்பித்து இந்த கேசவன் யானை கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருந்த ஒரே யானை அதுதான். சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது. அதெல்லாம் பழக்கப்படுத்தியாக வரும். ஒவ்வொரு தடவையும் பெருமாளை தன்னோட முதுகில் சுமந்துட்டு வர அந்த நிகழ்வில் அந்த கேசவன் யானையே முதல் இடத்துல வரும். அந்த மாதிரி வந்து கேசவன் யானைங்கிறது அவ்வளவு பெருமாள் பக்தியோடு இருந்த ஒரு யானை. ஏதோ முற்பிறவி வாசம்ங்கிறது இருக்கும், இல்லாமல் அப்படி இருக்காது. நாராயணபட்டத்திரி மாதிரியான மகான்கள்லேருந்து ஆரம்பித்து கேசவன் யானை மாதிரியான உயிரினங்கள் வரைக்கும் நம்ம புராண கதைகள்லாம் நிறையா படிச்சிருக்கோமே. இந்த கோவில் வந்து ஈ வழிபட்டது, எறும்பு வழிபட்டது, காக்கா வழிபட்டது, அணில் வழிபட்டது, கழுத வழிபட்டது, பன்றி வழிபட்டது, செலந்தி வழிபட்டது, இந்த மாதிரி பல உயிரினங்கள் வழிபட்டதுன்னெலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். குருவி வழிபட்டது, இப்படி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஈ, எறும்பு, காக்கா, குருவி, சிங்கம், புலி, கழுத, முயல், பன்னி, மான், ஊர்வன, நடப்பன, பரப்பன, நாரை, இந்த மாதிரி பல பறவைகள் வழிபட்ட கோவில்கள் எவ்வளவோ பல பழமையான சிவன் கோவில்கள் இருக்குது, பெருமாள் கோவில்களும் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் அந்த கேசவன் யானையை பார்த்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அந்த கேசவன் யானைங்கிறது. அதனால் இந்த கேசவன் யானை வந்து குருவாயூரப்பனை வழிபட்ட யானை. இது வந்து ரெக்கார்ட்ஸோடு இருக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான கோவில் இந்த குருவாயூர், மன்னார்குடி மாதிரியான கோவில்கள்லாம். பாசுரப்பாடல் இல்லைனாலும் அது விசேஷமான கோவில் தான், வழிபடலாம் தாராளமாக. மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு கரம் சேர்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கம். ஐயாவுடைய மகன் தான் இப்போ இந்த கடிதம் படிச்சுட்டு இருக்கேன். சந்திராஷ்டமம் அன்று வெளிநாடு பிரயாணம் புறப்படலாமா? நன்றி. இரவு 10 மணிக்கு மேல். எம் நாராயணசாமிங்கிறவர் கேட்டிருக்கார். ரொம்ப முக்கியமான அஃபிஷியல் ஒர்க்கு போய் தான் ஆகணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு சந்திராஷ்டமத்தை பற்றி பயப்படாமல் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, ஒன்றும் பண்ணாது. சந்திராஷ்டமம்னு அதையே நினச்சி பதட்டோடு இருந்தால் ராசிக்கு 8ஆம் இடத்துல வரப்போ சந்திரன் வந்து மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ பயமும் நமக்கு ஜாஸ்தியாச்சுன்னா அப்போ அந்த மனக்குழப்பம் இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ சந்திராஷ்டமம் ஈஸியாக வேலை செஞ்சிடும். அதனால் சந்திராஷ்டமத்தினால பாதிப்பு வரக்கூடாதுன்னா அதுக்கான முதல் பரிகாரம், அதை நினச்சி நீங்கள் பயப்படாமல் கவலைப்படாமல் இருங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம், அதனால் பார்த்து பேசணும். நம்ம அலர்ட் ஆகிட்டோன்னா அன்றைக்கி மட்டும் அட்லீஸ்ட் சர்ச்சையான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிடுவோம். வேறு வழியே இல்லைன்னா போங்க, இல்லை ஒத்தி போடணுன்னா ஒத்தி போடலாம். க்ஷேமம். ஐயா, பெண் கர்ப்ப காலத்தில் கரு கலையாமல் இருக்க திருக்கருகாவூரும் ஸ்ரீ முல்லைவனநாதர் சமேத கர்ப்பரட்சாம்பிகை சந்நிதியில் ஒரு எண்ணெய் கொடுக்கிறார்கள். அதை படியில் மெழுகி வயிற்றில் தடவினால் கரு கலையாமல் இருக்கும் என்கிறார்களே, இது உண்மையா? முதல்ல இந்த மாதிரி குழந்தை வேணுங்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்க இந்த பரிகாரம் பண்ணுறப்போ இது உண்மையா பொய்யா, பண்ணலாமா, இந்த மாதிரி சந்தேகத்தோடு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவை உங்களுக்கு உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு இருந்தால் முழு நம்பிக்கையோடு பண்ணணும். கேள்விகள்ங்கிறது பக்தியில் வரக்கூடாது. முழு நம்பிக்கை இருந்தால் தான் பலிக்கும். தங்கம் கோபாலன்கிறவங்க கேட்டிருக்காங்க மயிலாடுதுறையிலேருந்து. நீங்கள் கும்பகோணத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கீங்க. இங்கே சென்னை இன்னும் இதை விட தள்ளி நார்த் இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க கர்ப்பரட்சாம்பிகை கோவிலுக்கு. ஏன் வெளிநாடுகள்லேருந்து வர குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட நிறையா பேர் இருக்காங்க. இந்த திருக்கருகாவூர் கோவிலுக்கு போகிற வழியில் கருவளஞ்சேரின்னு ஒரு கோவில் இருக்குது. நம்ம ஏற்கனவே 2 நாள் முன்னாடியோ 3 நாள் முன்னாடியோ இது யாரோ ஒருத்தங்க 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லைன்னு கேட்டவங்களுக்கு சொன்னோம். இந்த கர்ப்பரட்சாம்பிகை கோவில் கரு உண்டாவதற்கும் கருவளஞ்சேரி அம்மன் உண்டான கரு ஸ்ட்ராங்காக வயிற்றில் தங்கிறதுக்கும் அருள் புரிவாங்க. 2 பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கிறப்போ 2 கோயிலுக்குமே ஒரே நாளில் போயிட்டு வாங்க. அம்மன் அருள் சேர்ந்தால் பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வம்ச விருத்திங்கிறது ஆகும். ஐயா, நம்முடைய முன்னோர்கள் பெயர்களை குழந்தைகளுக்கு வைத்து அழைக்கிறோம். ஆனால் நாம் திதி கொடுக்கும் நேரங்களில் காலங்களில் அந்த பெயரை கூறி திதி கொடுப்பது சரியா தவறா? பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் தீர தெளிவுபடுத்துங்கள், நன்றி. இதை நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இதை வச்சு நிறையா நகைச்சுவையெல்லாம் வரும். அதான் பேரன்கிறதுக்கே என்ன அர்த்தம்னா தாத்தாவுடைய பெயரை உடையவன் பேரன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தமிழில் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தங்கிறது இருக்குது.
அதே மாதிரி தம்பி, அண்ணன், அப்பா, அம்மா, கொழுந்தியான், கொழுந்தியாள், பங்காளி, மாமன், மச்சான், இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் காரணம் இருக்குது. மீனிங் இல்லாமல் உறவு முறைங்கிறது இல்லை. அதில் பேருங்கிறது தாத்தாவுடைய பேரை உடையவனுங்கிறதுனால தான் பேரனுங்கிற பேரே வந்தது. இப்போ ஒரே வீட்டில் வந்து ராமசாமின்னு தாத்தா இருப்பார், பேரன் பேரும் ராமசாமியாக இருக்கும். பையன் ஏதாவது தப்பு பண்ணுவான், அடே அறிவுகட்ட ராமசாமி மடையா அப்படின்னு திட்டுவாங்க. உடனே தாத்தா தூரக்கேந்து சொல்லுவார், முதல்ல இவனுக்கு பேரை மாற்றுங்க, இல்லைனா நான் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நம்மளே நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி தாத்தாவுடைய பேரை வைக்கிறதுங்கிறது தான் சம்பிரதாயங்கிறதுக்காக நம்ம அதை வச்சு தான் ஆனோம், மாற்ற முடியாது. ஆர் பாண்டிய ராமானுஜதாசன், திண்டிவனம். ஐயா நமஸ்காரம். நான் விவசாயத்தில் 50 ஆண்டுகள், ஆன்மீகத்தில் 10 ஆண்டுகளாக உள்ளேன். சூப்பர். முருங்கை மரம், பால்வடியும் மரங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்பர், நீங்கள் வளர்க்கலாம் என்கிறீர்கள். வாஸ்து நூல்களில் கருவேப்பலை, முருங்கை வளர்க்கக்கூடாது என்கின்றனர். முருங்கை மருத்துவத்தின் பொக்கிஷம், விளக்கம் அளிக்கவும். 50 வருஷமாக விவசாயத்தில் இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு வீட்டில் முருங்கை மரம் வளர்க்குறதுனால, கருவேப்பிலை வளர்க்குறதுனால அதனால் என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும், கிடைக்குங்கிறது தெரியும். ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இந்து மதம்னு எடுத்துட்டாலே அத்வைதம்னு ஒரு தத்துவம் இருக்குது, விசிஷ்டாத்வைதம்னு ஒரு தத்துவம் இருக்குது, துவைதம்னு ஒரு தத்துவம் இருக்குது. அவங்களுக்கு பிடித்த வழியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த எதுக்குள்ளேயும் சிக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச கடவுளை வேண்டுறேன், கோவிலுக்கு போகிறப்போ ஒரு அமைதி, மனசாந்தி கிடைக்கிறது, அவ்வளோதான். எனக்கு இந்த தத்துவங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே இந்துக்கள் தான். அந்த மாதிரி இந்த வாஸ்து நூல்களில் வந்து ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு குறிப்புகள் இருக்கும். நீங்கள் இப்போ சில நூல்களில் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு இதை பார்த்துட்டு யாராவது 2-3 பேர் வளர்க்கலான்னு இந்த நூல்களில் இருக்குதுன்னு எடுத்துன்னு வருவாங்க. காரணம், அந்த நூல்களெல்லாம் எழுதினவங்க யார்? நம்மள மாதிரி சில மனிதர்கள், அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அதை சாஸ்திரத்தில் அப்படியே வந்து திணிச்சிருவாங்க. எது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமோ அதுதான் பார்க்கணும். சாஸ்திரங்கிறதே பேசிக்கலாக சயின்ஸு தான். சாஸ்திராயச்ச சுகாயச்ச. சாஸ்திரங்கிற வார்த்தைக்கு அறிவியல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அறிவியல்ங்கிறதே என்ன? காலத்துக்கு தகுந்தபடி சில விஷயங்களை மாற்றி அமைச்சிக்கிறது. 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா கட்டின வீட்டில் நான் இப்போ இருக்கேன். இந்த காலத்துக்கு தகுந்தபடி இந்த வீட்டில் சில மாறுதல்கள் பண்ணணும், சில ரிப்பேர் ஒர்க் பண்ணணுன்னா நான் அதை பண்ணுறது என் தாத்தா கட்டின வீட்டை அவமானப்படுத்துறதுன்னு ஆகிடாது, அதை இன்னும் அழகுப்படுத்துறதுன்னு ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம இந்து மதத்தில் காலத்திற்கு ஏற்றவாறு சில தேவையில்லாத விஷயங்களை மாற்றம் செய்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் இந்த முருங்கை மரம், கருவேப்பிலை செடி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முருங்கை மரம் வீட்டில் வளர்க்குறதுனால பேய் பிசாசெல்லாம் வராது. ஏன்னா முருங்கை மரத்தில் பேய் தொங்கும், பிசாசு தொங்கும், விக்ரமாதித்தனோட வேதாளம் இருக்கும், அதில் ஆவி இருக்கும், பூதம் இருக்கும், அது இதுன்னு பல கதைகள் வந்து வரும். முருங்கை மரம் வளர்த்தா கம்பளிப்பூச்சி மாதிரி சில பூச்சி தொல்லைகள் வருங்கிறது உண்மைதான். அதுக்கு தகுந்த பாதுகாப்பை நம்ம வீட்டில் பண்ண முடியும்னா வளர்க்கலாம். இல்லைனா முருங்கை மரத்தை வீட்டில் வளர்க்காமல் கொஞ்சம் தள்ளி வளர்க்குறது பெட்டர். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, பூச்சி பிரச்சனை வரக்கூடாதுன்னா. கருவேப்பிலை செடி வளர்க்குறதுல என்னங்க இருக்குது? இதெல்லாமா சில வாஸ்து நூல்கள் சொல்லியிருக்கு? அது நமக்கு வாஸ்தவமானு பாருங்கள் முதல்ல, அவ்வளோதான். டி விஜயலட்சுமி, கீழவாசல், தஞ்சாவூர்லேருந்து எழுதியிருக்காங்க. ஐயா வணக்கம். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கையில் தங்க மாட்டேன் என்கிறது. ஒரு சிறு தொகையை சேமித்தால் அதற்கு ஒரு செலவு வருகிறது. மருத்துவ செலவு ஏற்படாமலும் கையில் காசு தங்கவும் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? நன்றி. மருத்துவ செலவு பெருசாக ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பதஞ்சலி யோகத்தை இந்த உலகத்துக்கே கொடுத்த பதஞ்சலி முனிவரையும், அந்த பதஞ்சலி முனிவருக்கு அனுகிரகம் பண்ண சிவபெருமானையும் வணங்கி பக்கத்தில் ஏதாவது நல்ல யோகா வகுப்பில் சேர்ந்து உங்கள் உடம்புக்கு தகுந்த சில யோகாசன பயிற்சியை எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம யோகாலாம் பண்ணாலும், ஜிம்முக்கு போய் மாங்குன்னு தெம்பு இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் அதையும் மீறி எல்லாருக்கும் வியாதி வருதுங்கிறது வரதான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி சில பயிற்சிகள் பண்ணுறப்போ அந்த வியாதி வர ரேஷியோ கட்டுப்படுத்தப்படும். அதில் மருத்துவ செலவை நிறையா மிச்சப்படுத்தலாம். இந்த பணம் கையில் தங்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராப்பரான சேவிங்ஸ் பண்ணுறது அது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஓரையில் காலையில் 6லேருந்து 7,
மத்தியானம் 1லிருந்து 2 இல்லைனா நைட்டு 8லிருந்து 9 உங்கள் வீட்டில் வடக்கு பார்த்து திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மகாலட்சுமி மூலமந்திரம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, அதை ஒரு 16 தடவை சொல்லுங்கள். அதையும் முடிஞ்சால் 108 தடவை சொல்லலாம். 16ங்கிறது என்ன கணக்குனா 16 வகையான லக்ஷ்மி, ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மேதாலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, பாக்கியலட்சுமி, கீர்த்திலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி, சித்தலட்சுமி, சௌந்தரியலட்சுமி, சாம்ராஜ்யலட்சுமி, 16 லட்சுமியை அஷ்டலட்சுமின்னு 8 லட்சுமியாக சுருக்கிட்டோம். அபிராம பட்டர் ரொம்ப அழகாக பட்டியலிடுறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிடி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் அவர். ஸோ அந்த 16 செல்வங்களை அருள்பவள் தான் லக்ஷ்மியுடைய 16 வடிவங்கள். அதனால் ஓம் நமோ நாராயணான்னு 108 தடவை சொல்லிட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன்னு அந்த லக்ஷ்மி மூலமந்திரத்தை 16 தடவை சொன்னாலே சோடச லக்ஷ்மியும் நம்ம பக்தியோடு சொல்கிற இடத்துல நம்பிக்கையோடு சொல்கிற இடத்துல ஆவாகனம் ஆவாங்க. இந்த எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு அப்புறம் பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் இனிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது நைவேத்தியத்தை பண்ணின்வாங்க. தினமுமே இதை ஏதாவது ஒரு டயத்தில் பண்ணலாம். காலையில் தூங்கி எழுந்த உடனே, காலங்கார்த்தால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மத்தியானம் 12லேருந்து 1 அபிஜித் முகூர்த்தமும் விசேஷம்தான். சாயங்காலம் சந்தியா காலம் இந்த 5:30 6 6:30 இந்த டயத்தில் பண்ணலாம். ஆனால் சனிக்கிழமை மட்டும் சனி ஓர டயத்தில் இதை வந்து பண்ணுங்கள். ஏன்னா நவகிரக தோஷத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம எதை கரெக்டாக பிடிக்கணும்னா அந்த சனியை மெயினாக பிடிக்கணும். அந்த சனினால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னால சனி ஹோரையில் எது பண்ணாலும் நவகிரகம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் பூஜைகள் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு பண்ணுறப்போ அது உடனே வேலை செய்யும். இதை நீங்கள் மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற யார் வேணாலும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ மற்ற பிரச்சனைகளோ சரியாகிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணலாம். பண்ணால் கண்டிப்பாக வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். சிக்கல் சிங்காரவேலவரின் சிறப்புகள் என்ன? அந்த தலத்தில் மட்டும் சக்திவேல் வழங்க காரணம் என்ன? அதாவது பல இடங்களில் இந்த வேல் வழங்கிறது சூரசம்ஹாரங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. திருத்தணி மாதிரி 1-2 கோவில்களில் மட்டும்தான் சூரசம்ஹாரம் பண்ணுறது இல்லை. ஏன்னா அங்கே முருகனோட கோபம் தனிந்த இடம்ங்கிறதுனால சிக்கலில் தானே முருகப்பெருமான் வந்து வேல் வாங்கினார் சக்திக்கிட்டேருந்து. அதுதான் காரணம், வேறு என்ன? அப்போ முகத்தில் வேர்க்கும் முருகனுடைய விக்கிரகத்திலிருந்து. அது வெறும் விக்கிரகம் கிடையாது, உயிரோட்டம் உள்ள தெய்வங்கிறத உணர்த்துற விதமாக பல விஷயங்கள் இந்த மாதிரி பல கோவில்களில் நடந்துட்டுருக்கு. அதில் இந்த சிக்கல் சிங்காரவேலன் கோவில் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கும்பகோணம் நாச்சியார் கோவில்னு எடுத்துட்டால் மார்கழி மாதம் பங்குனி மாத உற்சவத்தில் முதல்ல 4 பேர் கருடாழ்வாரை தூக்குவாங்க. அப்புறம் 8 பேர், 16 பேர், 32 பேர், 64 பேர் தூக்குற அளவு கருடாழ்வாரோட எடையை அதிகரித்து மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் 64ங்கிறது 32 ஆகி 32 16 ஆகி 16 8 ஆகி 8 4 ஆகும். இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்போ கருடாழ்வார் முகத்துலேருந்தும் அப்படியே முத்து முத்தாக வேர்க்கை அந்த வேர்வைங்கிறது வரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோவில்களில் நடந்துட்டுருக்கு. கும்பகோணத்தில் நாச்சியார் கோவில்னால் தஞ்சாவூர் அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி அம்மனுக்கு முகத்தில் வேர்க்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கோவில் பேர் எனக்கு டக்குன்னு மறந்துடுது. இந்த மாதிரி அதிசயமான கோவில்கள் எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த சிக்கல் சிங்காரவேலன் கோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில்னு சொல்லலாம். ருத்ராட்சம் கண்டத்தில் கட்டினால் என்ன பலன்? நெஞ்சில் கட்டினால் என்ன பலன்? கண்டத்தில் கழுத்தில் படும்படி கட்டுறப்பயே நெஞ்சில் படதான் செய்யும். கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இவ்வளோ இடைவெளியாக இருக்குது. இதை படிக்கிறப்ப தான் தெரிகிறது எனக்கு. எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் மின்காந்த ஆற்றலுங்கிறது ருத்ராட்சத்துலேயும் ஜாஸ்தி இருக்குது, கருங்காலி மரத்துலேயும் ஜாஸ்தி இருக்குது. ருத்ராட்சம் ரொம்ப முக்கியமான ஒன்று. சைவ சின்னத்தோட சைவ சமயத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம். அந்த சைவ சின்னங்கள்னு இருக்குது, அதில் விபூதி ருத்ராட்சம் ரெண்டுத்தையுமே பிரிக்க முடியாது. சிவனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அறிவியல் ரீதியாக அதில் நிறையா பலன்கள் இருக்குது, அதெல்லாம் உண்மை தான். அதை தாண்டி பார்த்தா இது சிவ சின்னம். அதை உணர்ந்து பக்தியோடு இதை பயன்படுத்தணும். ருத்ராட்சத்தை போட்டுருக்கிறவங்க முடிஞ்ச அளவு சுத்தமான சூழ்நிலையில் இருக்கணும். உடம்பு மனசு எல்லாத்தையும் சுத்தமான வச்சுக்கணும். ஏதாவது ஒரு அசுத்தமான இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு போகிறது பெட்டர். இல்லைனாலும் சிவன் அதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டார். பட் என்னென்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்டு, ஆன்மீக பொருளுங்கிறதுனால
அதுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட்டு, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நல்ல பலன் கிடைக்கும். இரத்த ஓட்டத்தில் அருமையான சில நல்ல மாற்றங்கள், ஆரோக்கியம் மேம்படுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ருத்ராட்சத்து மூலமாக நடக்கிறது. இந்த ருத்ராட்சத்துலேருந்து ஒரு எண்ணெய் எடுப்பாங்க. ருத்ராட்சா ஆயில் தெரப்பிலாம் இப்போ பல இடங்களில் ஃபேமஸாக நடந்துட்டுருக்கு. அது மரத்துலேருந்து இயற்கையாக கிடைக்கிற ஒரு காய் தாங்க. ருத்ராட்சம் காய்க்கிறப்பயே துளையோடு வருது. அதே மாதிரி வைஜெயந்தி மாலை, அதுலேயும் துளைங்கிறது இருக்கும். வைஜெயந்திங்கிறது என்ன? அது ஒரு செடியில் காய்க்கிற விதை. இயற்கையோட படைப்பு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ருத்ராட்சத்துலேயும் இயற்கையாகவே துளை இருக்குது, வைஜெயந்தி விதையிலையும் இயற்கையாகவே துளை இருக்குது. காரணம் என்ன? அதை நம்ம கழுத்தில் போட்டுக்கணுங்கிறதுக்காக தான் கோக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கடவுளோட அந்த படைப்பே இயற்கையே நமக்கு துளையோடு கொடுக்கறது. மேஷராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால் இந்த ஜுவல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அணிகலன்களை உற்பத்தி செய்பவர்கள், விற்பனை செய்கிறவங்க, ஸ்மித்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் லைஃப்பில் அருமையான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக மிக ஆச்சரியங்கள் நிகழ்ந்த ஒரு நாளாக இருக்கும். ஆச்சரியங்கள், அதிசயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வதென்றால் உங்களுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க, அது ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், கொலீகாக இருக்கட்டும், நெய்பர், இப்படி யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்க உங்களோட கட்டத்தையே மாற்றுற மாதிரி சில நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க. வட்டத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுடைய கட்டம் கொஞ்சம் மாறும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அருமையான நாளாக இருக்கிறது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடுக்கல் வாங்கல், இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், பேச்சினால் ஏற்பட்ட முரண்கள், இந்த மாதிரியான விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாதி சம்பந்தப்பட்ட விஷயம், எதிரிகள் சம்பந்தப்பட்டது, ருணரோக சத்ரு, இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் இனி கட்டுப்படுத்தப்படும். அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க அதிலேருந்து விடுபடுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம். சிம்ம ராசி, சிம்மோனா சும்மா இல்லைம்பாங்க. அந்தளவு நீங்கள் நினச்சதை முடிச்சானுன்னு நினைப்பீங்க. அந்த வைராக்கியங்கிறது உண்டு. அது நீங்கள் ரொம்ப கோபமானவங்களாக இருக்கட்டும், இல்லை சாதுவானவங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். இப்போ காந்தி அகிம்சையை ஜாஸ்தி போதிச்சார். ஆனால் அவரும் நான் நினச்சதை முடிச்சு தீர்வேன்னு ஒரு வைராக்கியம் ஜாஸ்தி. அதனால தான் பல நாள் அவரால் உண்ணாவிரதம்னு பட்னி கிடந்தே பல விஷயங்களை சாதிக்க முடிஞ்சுது. அதனால நமக்கு நிறையா நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததாங்கிற அந்த விவாதம் இப்போ தேவையில்லை. இப்போ இதுலேருந்து நம்ம மெயினாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, காந்தி மன உறுதி மிக்கவர், அதை யாரும் மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த சிம்ம ராசியில் இந்த மாதிரி நிறையா உதாரணங்களை சொல்லலாம். பொதுவாகவே உங்களுக்கு மன வலிமைங்கிறது ஜாஸ்தி. நினச்சதை முடிச்சு காட்டணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய மன வலிமை, தன்னம்பிக்கை, உங்களுடைய கடவுள் நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கான டாய்ஸு, குழந்தைகளுக்கான இந்த பவுடர், இந்த மாதிரியான விஷயம், பேபி சோப், இந்த மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தயாரிப்பில் இருக்கிறவங்களுக்கு அருமையான நாளாக இருக்கும். உங்களுடைய தொழிலில் அமோகமான வளர்ச்சிங்கிறது நடக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லலாம். அற்புதமான நாள். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வணிகத்தில் இருக்கிறவங்க, குழந்தைகளுக்கான இந்த டாய்ஸு, குழந்தைகளுக்கான சோப்பு, பவுடர், இந்த மாதிரி சொல்லலாம். அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பல வெற்றிகள் குமியும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி என்று எடுத்துக்கொண்டால், இன்று சந்திராஷ்டமம் என்பதால் எதை பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். கரெக்டாக யோசித்து ஸ்கெட்ச் போட்டு பண்ணணும். சந்திராஷ்டமோங்கிறத நினச்சி பயப்படாமல் இருங்க, கவலைப்படாமல் இருங்க. அப்படி இருந்தாலே சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய அந்த படபடப்பு, பாதிப்பு குறையும். அதே சமயத்தில் நம்ம அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடாது, ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்த்தபடி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய நாளாக, நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக, கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு
இன்று நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய ஒரு நாளாக, உங்களுடைய தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு துவக்கப்புள்ளியாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. மீனராசிக்கு இன்று மிக மிக அருமையான விஷயங்கள் நடக்கும். உங்கள் தகுதிக்கேற்ற விஷயங்கள் கிடைக்கும், அது மிகுதியாக கிடைக்கும். தகுதிக்கேற்ற விஷயங்கள் கிடைக்கும், அது மிகுதியாக கிடைக்கும், அது வெகுதியாக கிடைக்கும், அது விகுதியாக கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி அமைவதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டாடக்கூடிய நாளாக, கொண்டாட்டங்கள் நிறைந்த நாளாக, கோலாகலம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இதோடு இன்றைய ராசிபலன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது வழிகாட்டி ஜோதிடர் அரியஸ்நல்லூர் வெங்கட்ராமனின் மகன் HV கிருஷ்ணபிரசாத். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.